ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டில் நமக்கு ஒரு எஸ்ஏ டைப் கேட்கலாம், ஒரு ஷார்ட் நோட்ஸ் கேட்கலாம், ப்ராப்ளம்ஸும் அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் எப்படி டிஸ்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்பயும் சாப்டர் வைஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இது இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ். ஜிஐனா என்ன, ஜிஐ ரிலேட்டடாக என்ன லா இருக்குது, எப்படி அந்த ப்ரொடெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் it came into force in the year 2003, but Geographical Indications Act 1999 வந்துருச்சு. ஓகே, பட் வரதுக்கு 2003 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் ஜிஐ. ஷார்ட்டாக அதை ஜிஐன்னு சொல்கிறோம். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சைன் ஆர் மார்க் யூஸ்ட் ஆன் அ கூட்ஸ் ஆர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ எப்படி ட்ரேட்மார்க்ஸ்னால் ஒரு மார்க், ஒரு சைன் அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி ஜிஐனாலும் இட் இஸ் ஆல்சோ எ சைன் ஆர் மார்க் விச் இஸ் யூஸ்ட் ஆன் அ கூட்ஸ் ஆர் ப்ராடக்ட். எதுக்காக இந்த ஜிஐ அந்த மார்க் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அந்த சைன் அதில் இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where it originates. Okay, that is it originates from a specific geographical location. அதாவது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிலேருந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் ரூரல் ஏரியாவிலேருந்து வந்திருக்கு, இல்லை ஒரு மார்ஜினல் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கு, இல்லை ஒரு இண்டிஜினியஸ் கம்யூனிட்டி, இல்லை ஒரு ஸ்பெசிஃபைட் லொக்காலிட்டியிலேருந்து வந்திருக்குன்னு எந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ஜிஐ. ஓகே, ஸோ எதுக்காக அந்த பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறோம், இது இங்கேருந்து வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில்க் சாரினா காஞ்சிபுரம் சில்க். ஸோ இந்த காஞ்சிபுரம் சில்க் அப்படின்னு நம்ம கேட்குறப்பவே காஞ்சிபுரம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ஏன் அந்த 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 ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை அந்த டேக்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், இல்லை அந்த மார்க்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தட் ப்ராடக்ட் மஸ்ட் பொசஸ் அ ரெப்யூட்டேஷன் and just because of the qualities of the place of origin, that GI tag has been issued on that particular goods or product. ஓகே, ஸோ அது அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இது இந்த பர்டிகுலர் லொக்காலிட்டி, இந்த பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவிலேருந்து, லொக்கேஷன்லேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, கன்சியூமர்ஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிஐயை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இந்த ஜிஐ வந்து ஜென்ரலாக எதுலலாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, naturally it is registered on products produced by rural. ஓகே, ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா அதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஐயை யூஸ்வலாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆர் சம் பர்டிகுலர் டைப் ஆஃப் இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ்லேருந்து வருது, இல்லை ஒரு மார்ஜினல் கம்யூனிட்டியிலேருந்து வருது. இட் மஸ்ட் பி ஓவர் ஜென்ரேஷன்ஸ், அதாவது ரொம்ப காலங்காலமாக அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா, அதுக்கு தட் ப்ராடக்ட் மஸ்ட் ஹாவ் earned a massive reputation at the international and the national level due to of some its unique qualities. ஸோ அதனோட யூனிக் குவாலிட்டிஸ் உலக அளவில், நேஷ்னல் லெவலில் ரெப்யூட்டேஷன் அடைஞ்சிருக்கும், ரொம்ப புகழ்பெற்றிருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு, அந்த மாதிரியான கூட்ஸுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஜிஐ இஷ்யூ பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஜிஐ டேக் யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான ரைட்ஸ் நார்மலாக கிடைக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, என்ன மாதிரியான ரைட்ஸ் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஜிஸ்டர்ட் யூசரை தவிர வேறு யாரும் அந்த ப்ராடக்ட் நேமை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இட் ப்ரிவெண்ட் அதர்ஸ் ஃப்ரம் யூஸிங் த ப்ராடக்ட் நேம் தட் டஸ் நாட் மீட் த ப்ரெஸ்கிரைப்ட் ஆர் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இல்லாமல், அந்த ப்ரெஸ்கிரைப்டு யூனிக் குவாலிட்டி இல்லாமல் அதே சேம் ப்ராடக்ட் வேறு ப்ராடக்ட்டுக்கு அந்த டேகை, அந்த நேமை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டார்ஜிலிங் டீ அப்படின்றது டார்ஜிலிங்லேருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய டீ தூளுக்கு மட்டும்தான் டார்ஜிலிங் டீ கிடைக்கும். ஓகே,
டார்ஜிலிங் டீன்ற ஜிஐ டேக் யூஸ் பண்ண முடியும். மத்த லொக்காலிட்டி உள்ள மத்த ஏரியாவுலருந்து வரக்கூடிய அந்த டீ தூளுக்கு டார்ஜிலிங் டீன்னு குடுக்க முடியாது. சப்போஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணா, அந்த கம்யூனிட்டி பீப்பிள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃப்ரிஞ்சர என்ன பண்ண முடியும்? பிரிவென்ட் பண்ண முடியும். அந்த மார்க்க யூஸ் பண்ணாம, அந்த டேக்க யூஸ் பண்ணாம பிரிவென்ட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த ஜிஐ டேக்க யூஸ் பண்ணலாம். ஸோ இட் கிவ்ஸ் ரைட் டு தோஸ் ஒன்லி தட் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ். ஓகே. அந்த ப்ராடக்ட் நேம அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதர் பீப்பிள் கேனாட் யூஸ். ஜஸ்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அந்த ப்ராடக்ட் வந்து இட் ஹாஸ் கெய்ன்ட் அ வேர்ல்ட் ரெப்யூட்டேஷன். அதனோட குவாலிட்டி வந்து ரொம்ப டிஸ்டிங்டிவா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஐயே குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இல்லாம, அதே மாரி சிமிலர் கூட்ஸுக்கு இந்த டேக்க யூஸ் பண்ண முடியுமா? ஜிஐய யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இஃப் நாட் adequately protected, it can be misused by dishonest commercial operators to the detriment of both consumers and legitimate users. அண்ட் இந்த ட்ரிப்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஜிஐ எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வந்தது. ஸோ ட்ரிப்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து ஜிஐக்கு கொடுக்கணும்னு எனாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ அடிஷ்னலாக ஒயின்க்கும் ஸ்பிரிட்டுக்கும் கொடுக்குறாங்க, ஜிஐ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து சிக்னேட்டரி மெம்பர் டு த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட். அதாவது ட்ரிப்ஸ் ஆரிஜினேட் ஆன காலத்துலேருந்தே இந்தியா வந்து ட்ரிப்ஸில் மெம்பராக இருக்காங்க. ஸோ ட்ரிப்ஸில் என்னென்னலாம் அக்ரிமெண்ட் போடுறாங்களோ, என்னென்னலாம் ரூல்ஸ் போடுறாங்களோ, அது வந்து அதனோட மெம்பர் கண்ட்ரி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக இந்தியாவும் என்ன பண்ணணும்? அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ ட்ரிப்ஸில் இந்த அக்ரிமெண்ட் கொண்டு வந்தோடனே, அதாவது ஜிஐயை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற இந்த மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்த உடனே, இந்தியா வந்து அதை கம்ப்ளை பண்ணுறதுக்காக அதனோட ஆப்ளிகேஷனை ட்ரிப்ஸ் கீழே கம்ப்ளை பண்ணுறதுக்காக இந்தியாவை வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது ஜிஐ ஆக்ட் எனாக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999. எந்த இயர் இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் 1999ல் எனாக்ட் பண்ணிடுறாங்க. பட் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஒன்லி இன் த இயர் 2003. ஓகே. தட் இஸ் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2002. இது ரெண்டும் தான் நமக்கு சோஃபா ஜிஏயை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்டும் ரூல்ஸும். இப்போ நம்ம வந்து செக்ஷன்ஸ்குள்ளே போக போகிறதில்ல. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஆக்ட்டு. இதையே நான் 4ஆ பிரிச்சிருக்கேன் இந்த ஆக்ட்டையே. இந்த பார்ட்டில் ஜஸ்ட் ஜிஐனா என்னன்னு பார்க்குறோம். ஜிஐ எப்படி வந்தது? ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் எதுக்காக கொண்டு வந்தாங்க? எதுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க? என்ன மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ கொடுக்க முடியும்? அண்ட் எத்தனை செக்ஷன்ஸ் நம்ம ஆக்டில், இந்தியன் ஆக்டில் இருக்குது நேஷ்னல் லெவலில் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஜிஐ ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெறும் 22 செக்ஷன்ஸ் தான் இருக்குது. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றத டீல் பண்ணுது. பார்ட் 2 ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன மாதிரியான அப்ளிகேஷன் கொடுக்கணும், அந்த அப்ளிகேஷனில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும், ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவொடனே யார் அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க, இன்கேஸ் அதை அப்போஸ் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர், ஒன்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் ஆன பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு அதனோட ரைட்ஸ் என்ன, ரைட் ஆஃப் யூஸ் என்ன இது. ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சால் அதை கேன்சல் பண்ண முடியுமா, இன்கேஸ் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமானா அதனோட ரெஜிஸ்ட்ரேஷனை ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இந்த பார்ட் 2ல் சொல்லியிருக்காங்க. தென் ஒன்ஸ் எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சுன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை எப்படி பப்ளிகேஷன் பண்ணணும் அது. அண்ட் தென் கரெக்ஷன் எதனா இருந்தால் அந்த எரர்ஸை கரெக்ஷன் பண்ணுறது. ஃபர்தராக டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை அது ரெஜிஸ்ட்ராரோட டிஸ்கிரிஷ்னரி பவர்ஸ் எதனா இருக்குது, அந்த அக்ரியோடு பார்ட்டி எதுனா ரெஜிஸ்ட்ரார் பாஸ் பண்ண ஆர்டரில் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்பீல் எங்கே ப்ரொசீட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்ட் 2ல் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஒரே ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டினில் கேட்டால் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆக்ட்னு கேட்பாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த செஷனில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் சொல்கிறேன்.
பார்ட் 3ல ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கன்சர்னிங் மார்க்ஸ் பார்ப்பீங்க. ஏன்னா மிஸ்லீடிங் மார்க்ஸ் வந்தா எப்படி? இன்கேஸ் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ஒயின் ஸ்பிரிட்ஸோட ஏதாவது ஒரு மார்க்ஸ் கான்ஃப்ளிக்டிங்கா இருந்தா, அத எப்படி டீல் பண்றது? தென் எதனா எக்செப்ஷன் இருக்கா? அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் ஃபைனலா ரெகுலேஷன்ஸும், இன்டர்பிரிட்டேஷனும் 4த் பார்ட்ல டீல் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஆக்ட்டு. ஸோ நம்ம ஜிஐனா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்குள்ள என்ன ஆக்ட் அது அது ரிலேட்டடா என்ன ஆக்ட் இருக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அந்த கன்வென்ஷன் கீழே ஜிஐ வந்தது, இந்தியா எப்படி ஜிஐ ஆக்டை எனாக்ட் பண்ணாங்க, நம்ம ஊரில் என்ன ஆக்ட் இருக்குது, என்ன ரூல்ஸ் இருக்குது, எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். ஜிஐ பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த இண்டிகேஷன் மார்க்ஸ் கொடுப்பாங்க, இந்த டேகை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதை வந்து ஒரு ஒரு 5 டைப்ஸாக பிரிக்கலாம். நம்பர் 1 ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு பிரிக்கலாம். ஓகே, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஞ்சிபுரம் சில்க்கு, மைசூர் சில்க்கு, மதுபானி பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கீழே வந்துடும். ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு வரலாம். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா, ரசகுல்லா, திருப்பதி லட்டு, இதெல்லாம் வந்து இருட்டுக்கடை அல்வா, பழனி பஞ்சாமிர்தம், இது எல்லாத்துக்குமே ஜிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் கீழே நீங்கள் பார்ப்பீங்க. ஒயின் அண்ட் ட்ரிங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்ச் விஸ்கி, மெக்சிகோவோட டக்கீலா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒயின் ஐட்டம்ஸ் கீழே படிப்பீங்க. தென் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் தனியாக இருக்குது. அண்ட் தென் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தனியாக இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னு வரும்போது உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ், டார்ஜிலிங் டீ, ஓகே, மேங்கோ, இதெல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஏரியாவுக்கு தான் வந்து ஜிஐ கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் 1 ஹேண்டிகிராஃப்ட்ஸ், நம்பர் 2 ஃபுட் ஐட்டம்ஸ், நம்பர் 3 இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட்னு சொல்லலாம். நம்பர் 4 அக்ரிகல்ச்சுரல் ஐட்டம்ஸ்னு சொல்லலாம், ஆர் அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். நம்பர் 5 ஒயின் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ ரொம்ப ஈஸி, இது மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. ஜிஐ பொறுத்த வரைக்கும் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மோர் தென் 39 ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஐ கொடுத்துருக்காங்க. அது என்னென்னன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஜிஐன்னு பார்த்தோம். ஸோ ஜிஐ ரிலேட்டடாக என்ன லா இருக்குன்றத பார்த்தோம். எத்தனை பார்ட் இருக்குது, எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஐ கொடுப்பாங்க, இந்த ஜிஐயோட மெயின் பர்பஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, இதுதான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த செஷனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. தேங்க்யூ.